தென்கட்சி சுவாமிநாதன் இந்த ஆளுமையை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் மறந்து விட முடியாது. அவர் செய்த சேவை மிகப்பெரிய சேவை. இன்று ஒரு சிந்தனை, இன்றைய சிந்தனை, வாரம் ஒரு சிந்தனை, வானொலி மூலமாக தொடங்கி மிகப்பெரிய புத்தகங்கள் எல்லாம் எழுதி மிகப்பெரிய அறிவாளி, பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர் அந்த நகைச்சுவையை சொல்லும்போது தான் சிரிக்காமல் மற்றவர்களை சிரிக்க வைப்பதிலே வல்லவர். மிக அருமையான ஒரு கருத்தோடு கூடிய நகைச்சுவையை அவர் நச்சுன்னு சொல்வார். ஒரு முறை அவர் வாழ்க்கையில் நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குற்றாலத்து மெயின் ஃபால்ஸ்ல அவர் வந்திருக்கார் குளிக்கிறதுக்கு. அவர் வந்தோடனே எல்லாரும் கூடி போய் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு அவர் அதெல்லாம் விசாரிச்சாங்க. என்ன அவ்வளவு பாப்புலரான ஆள் தானே, அவரும் நல்லா பேசிட்டு இருந்தார். நிறைய பேர் கேள்வி கேட்டான், பதில் சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பையன் கேட்டான், அவரை கேலியா கேட்குறானா, ஐயா நீங்க தினமும் இன்று ஒரு தகவல் சொல்றீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்கேயோ உட்காந்து சொல்றீங்க, இப்ப உங்களுக்கு ஒரு சவால், இந்த மெயின் ஃபால்ஸ் உச்சியில போய் உட்கார்ந்து உங்களால இன்று ஒரு தகவல் சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த வால் பையன் கேட்டான். உடனடியாக தென்கட்சி சுவாமிநாதன் வாயில வந்து பதில் என்ன தெரியுமா, ரொம்ப சுருக்கமா அழகா சொன்னார். தம்பி, நான் அருவி உச்சியில உட்கார்ந்து தகவல் சொல்றேன், நீ அதுக்கு வந்து எங்க வீட்டுக்கு தகவல் சொல்லுது அப்படின்னாரு. இந்த தகவல் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இரட்டை பொருளில் அவர் பேசியது எல்லோரையும் கவர்ந்து கைத்தட்டு வாங்கியது.